மீண்டும் வெல்வோம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன் வணக்கம். இப்போ திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்னென்னலாம் அவர் கூறியிருக்கிறார், உங்க விரிவான தகவல். ராதிகா, சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான சூழ்நிலையில் கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்த சூழ்நிலையிலும் இரண்டாவது அதிக இடங்கள் பெற்ற எதிர்க்கட்சியாக திமுக விளங்குகிறது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றியை உண்மை உணர்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். எனது தோல்வியை கண்டு ஆறுதல் கூறி பலரும் குறுஞ்செய்தி அனுப்பி வைத்து வருகிறீர்கள். உங்களால் உருவாக்கப்பட்ட எனக்கு, உங்களது வலிமையால் வலிமை பெற்ற எனக்கு நீங்கள் உடன் இருக்கும் வரை என்ன கவலை என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்து வருகிறார். எனக்கு ஆறுதல் கூறி குறுஞ்செய்தி அனுப்பி வரும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வருத்தமும் உங்கள் உழைப்பால் விளைந்த அந்த அறுவடையின் மூலமாக தான் நான் இந்த தலைமை தொண்டனாக இருக்கிறேன் என்றும், உங்கள் நன்றிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். 1,54,00,000 வாக்குகள் நீங்கள் எனக்கு செலுத்தியிருக்கிறீர்கள். திமுகவின் தலைமை தொண்டன் என்ற உணர்வோடு ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்களின் கோரிக்கைகளுக்காக நாங்கள் போராடுவோம் என்றும், அந்த வகையில் இப்போது நீங்கள் என்னை எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுக்கான அரசியலை செய்யுமாறு பணித்திருக்கிறீர்கள். அந்த பணியை தொடர்ந்து செய்வேன் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் வழித்தடத்தில் 100 ஆண்டு கண்ட திராவிட பேரியக்கத்தின் கொள்கைகளை செயல்படுத்த இனம், மொழி, நாடு காக்கும் பயணத்தை தொடர்வோம் என்றும் மீண்டும் வெல்வோம் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் உங்கள் அனைவரின் ஒவ்வொரு வாக்கையும் விலை மதிப்பற்ற அந்த நம்பிக்கையாக நான் கருதுகிறேன். நீங்கள் எங்களுக்கு அளித்த அந்த வாக்குக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவேன். மீண்டும் வெல்வோம் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுகவின் இந்த பெரிய அளவிலான தோல்விக்கு பிறகு இந்த அறிக்கையை உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார். ராதிகா.